சார் அதாவது பெண்களுக்கு குறிப்பா கர்ப்ப நேரங்கள்ல இந்த மாதிரி டயபெட்டிக் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்ற ஒரு பட்சம் இவங்க கருத்தரிக்கிறதுலயே வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுல இருந்து எப்படி சார் அவங்களுக்கு? இது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது ப்ரெக்னென்சின்றது ஒரு ஓவர்லோட், மெட்டபாலிக் ஓவர்லோடு தான். அப்புறம் 2 உயிருக்கான விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கும்போது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் நிறைய வரும். அந்த சமயங்களில் வந்து வரும். காமனாக அந்த சமயங்களில் வந்து நாமளே வந்து ஒரு செல்ஃப் மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்காமல் மருத்துவர் அறிவுரையின் பேரில் அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரங்களில் வந்து நம்ம மருத்துவர் அறிவுறுத்தல் படி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரெக்னென்சி அப்போ ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸை நம்ம அது லேஸில் எடுத்துக்கூடாது. நம்மளே ஹேண்டில் பண்ணிடலாம் கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து அதை எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நிறைய பேருக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸில் ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது குறைஞ்சி வந்துடுது. ஒரு சிலவங்களுக்கு அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆனால் இது எல்லாமே ரிவர்சிபிள் தான். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் சுகர் வருதுன்றது இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. ஆனா நான் கேக்குறது கன்சீவ் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்குள்ளேயே திருமணம் நடந்த 1 இயர்க்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு சுகர் வந்துருச்சு. இப்போ இதனால அவங்களுடைய பிரெக்னன்சி பாதிக்குமா? கண்டிப்பாக அப்படி பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறதே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு யங் ஏஜில் பிஃபோர் மேரேஜ் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது. ரீசெண்ட்லி மேரீட்லேயும் நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது. ஆனால் ஒபேஸாக இருக்கிறவங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரொம்ப புவர் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யுது. ஜஸ்ட் பிஃபோர் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு டயபெட்டிஸ் டயக்னோஸ் ஆகிறவங்களும் இப்போ அதிகரிச்சுட்டு தான் வருது. ஸோ அதை வந்து அவங்க மெட்டபாலிக்காக தான் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ப்ரெக்னென்சி வரும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் டயபெட்டிக் வந்ததுனால அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து வராது அப்படின்றதுக்கான எந்த தரவுகளும் பெருசாக இல்லை.